வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைக்கு ஃபினாயில் போடுறது எப்படி, இல்லைனா ஒரு ஃபினாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபினாயில் கலக்கிறதுக்கு வந்து எசன்ஸ், சரிங்களா, ஃபினாயிலோட கெமிக்கல் பேஸ் சொல்லுவோம். இந்த எசன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ரோஸ் சென்ட் எடுத்திருக்கேன். சரி, அது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னா நம்ம ஏற்கனவே சென்னையில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். அங்கே வந்து நைனியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் கடை நிறையா இருக்கும். அங்கே வாங்குற கெமிக்கலுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வாங்குற கெமிக்கலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இவங்க வந்து நல்லா டார்க்காக இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ போட போகிறோன்னா, கரெக்டாக 15லேருந்து 14 லிட்டர் தான். சரியா? இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க 20 லிட்டர் போடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் 20 லிட்டர் போட்டால் நல்லா டார்க்காக இருக்காது, தண்ணியாக இருக்கும் ஃபினாயில். நான் வந்து நம்ம மளிகை கடையில் சேல்ஸ் பண்ணுறத எப்பவும் 15 இல்லைனா 16 லிட்டர் அவ்வளோதான் போட்டுட்ருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி தர போகிறேன். எனி பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த ஃபினாயில் வந்து உங்கள் கடையில் கூட வைங்க, மக்கள் தானாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி டார்க்கான ஃபினாயில் வாங்கிட்டா கண்டிப்பாக திரும்ப திரும்ப உங்கள்கிட்டே தான் வாங்குவாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்லி தரேன். இதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 15-16 வாட்டர் பாட்டில் எடுத்துக்காங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணும் போச்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வந்து 5 ரூபா அதை கணக்கு பண்ணி வாங்கிக்காங்க. எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. சரிங்களா? அப்படி இல்லைனா சென்னையில் அதே ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு இருக்குது, உங்கள் வீடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நைனியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பழைய வெயிட் கடை, பிளாஸ்டிக் கடையில் இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வெயிட்டுக்கு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வாங்கிடலாம். கேப் வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். கேப்பும் அதே நைனியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து இதை போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக எனி பிஸ்னஸ் இதை கூட வைங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த ஃபினாயில் வந்து ஏன்னா நம்ம டார்க்காக கொடுக்க கஸ்டமர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட. அதுதான் மெயின். ஒரு 15-16 கேப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப் எல்லாம் மொத்தமாக வாங்கினா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். ஒரு 35 பைசா 30 பைசா அவ்வளோதான் வரும். சரியா? உங்கள் ஊரில் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்காங்க. கேப் எல்லாம் நீங்கள் சீலாக கொடுக்கும்போது ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ மளிகை கடைங்கனாலும் நம்ம வந்து கடை பேரை ஒட்டியும் சேல்ஸ் பண்ணலாம். அது உங்கள் பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ்னாலும் அதில் ஒரு லேபிள் ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபினாயில் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபினாயிலோட பேஸ், இந்த கெமிக்கலை வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு 20 லிட்டர் வாளி, இது 20 லிட்டர் வாளி. இதில் வந்து கரெக்டாக 16 லிட்டர் இதில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரியா? ஏன்னா நீங்கள் தனித்தனியாக ஊற்றிட்டு இருக்கும்போது சில வந்து அதில் வந்து கொஞ்சம் சில குழப்பம் வந்துடும் திடீர்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த பாட்டிலையும் அலசி ஊற்றியாச்சு. அடுத்து செண்டு சேர்க்க போகிறோம். செண்டு வந்து ரோஸ் செண்டு கரெக்டாக ஒரு 2 மூடி விட்டால் போதும் இவ்வளோத்துக்கும். சரியா? கரெக்டாக ஒரு 2 மூடி நல்லா வாசனையாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வச்சுக்காங்க. 1 2. சரி, நல்ல வாசனையாக இருக்கும். கலர் வந்து தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச ஃபினாயில்னாலே ஒயிட் தான். உங்களுக்கு கலர் வேணும்னா அதுவும் கடையில் தனியாக கிடைக்கும், நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இதில் வந்து நம்ம தண்ணியை விட்டு இதை கரைக்கணும். ஒரு 2 லிட்டர் போல் விட்டுட்டு இது நல்லா கரைக்கும். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செக் பண்ணியாச்சு. நம்ம ஃபினாயிலோட பேஸ் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ தண்ணி வந்து உள்ளே சேர்க்கலாம். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியில் விடும் போச்சில் அங்கங்கே திட்டாக நின்றும். பிறகு வந்து எசன்ஸ் வந்து சரியாக கலக்காமல் ஃபினாயில் சரியில்லாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபினாயில் கலக்கியாச்சு. நம்ம வந்து இதை இப்போ பாட்டிலில் விடலாம். அது மாதிரி இன்னொன்று சொல்ல நினச்சேன், சில ஏரியாவில் வந்து ஃபினாயில் வந்து கலக்கி வச்சா மேலே வந்து ஒரு மாதிரி அந்த பிரிஞ்சு எசன்ஸ் மட்டும் வந்துடும். இதுக்கான காரணம் என்னென்னா, உங்கள் தண்ணி வந்து பிரச்சனை. சரியா? தண்ணியோட பிஹெச் லெவலில் வந்து வேரியேஷன் இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். நல்ல தண்ணியாக எடுங்க. அதாவது இந்த கிணத்து தண்ணின்னு சொல்லுவாங்களா, நார்மல் போர் வாட்டரே ஓகே, ஆனால் உப்பு தன்மை இருக்கக்கூடாது, லைட்டாக சப்புன்னு இருக்குமாங்களா, அந்த தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். சரியா? நல்ல தனியாக பார்த்து எடுத்து போடுங்க, கண்டிப்பாக ஃபினாயில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா பாட்டிலுக்கும் மாற்றிட்டு எவ்வளோ ஃபினாயில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேப் போட போகிறோம். கேப் நான் ஏற்கனவே நிறைய வீடியோலையும் ஜூஸ் வீடியோலையும் சொல்லி தந்திருப்பேன், பார்த்துக்காங்க. இப்படி ஃபுல்லாக இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டு ஒரு டைட் பண்ணோன்னே ஒரு சவுண்டு வரும். வந்துட்டு அவ்வளோதான், ஃபினாயில் ரெடி. அவ்வளோதான், நம்ம மளிகை கடையில் ஃபினாயில் வந்து சூப்பராக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக இதோட ரேட்டு என்ன ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன்.
எல்லா ஃபினாயிலையும் பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. சரியா? நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக 16 லிட்டர், அதாவது 15 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் நம்ம பேஸ் அந்த கெமிக்கலும் ஃபினாயில் கெமிக்கலும் சேர்த்து 16 லிட்டரு. கரெக்டாக 14 லிட்டர்லாம் அப்படி இல்லை, கூட கொஞ்சோண்டு வந்திருக்கு. சரியா? இது ஒரு 300 ml இருக்கும். இது கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். வாளி ஃபுல்லாக காலி. வாளியில் வந்து கொஞ்சோண்டு கிடக்குது. ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சு. கொஞ்சம் கூட இல்லை, 50 ml கூட வராது, ஃபுல்லாக காலி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபினாயிலோட சீக்ரெட் வந்து நீங்கள் நல்லா திக்காக கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அவங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, ஆமாம் ஃபினாயில் நல்லா இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வருவாங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல ஃபினாயிலாக கொடுக்கணும். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபினாயிலோட எசன்ஸ் வந்து பிரிஞ்சு வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபினாயில் கலக்கி வச்சுட்டு ஒரு 20 நாள் உங்கள் வீட்டிலே வைங்க. சரிங்களா? அதை செக் பண்ணுங்கள். பிரிஞ்சு வந்துட்டுனா கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸுக்கு பண்ணாதுங்க, தண்ணியை மாற்றுங்க. அது மாதிரி என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அந்த ஸ்டெப் எடுங்க. ஏன்னா இப்போ இது நல்லா ஒயிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ போட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக சேல்ஸுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கஸ்டமர் கையில் போயிட்டு பிரிஞ்சிட்டுனா அடுத்தால ஃபினாயில் வாங்கணும்னா உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் சேல்ஸுக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம 2 வருஷம் சேல்ஸ் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் வரல. எந்த தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த வித பிரச்சனையுமே வரல. அதனால் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கொண்டு வாங்க. இதோட செலவு என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த பேஸ் வந்து 65 ரூபா தான். சரியா? 1 லிட்டர் 65 ரூபா. சென்னையில் செண்டு, அந்த ரோஸ் செண்டு ஊற்றினோம்ல, அது வந்து 35 ரூபா. மொத்தமே 100 ரூபா தான் செலவு. அப்புறம் கேப்புக்கு வந்து ஒரு 5 ரூபா போட்டுக்காங்க. பாட்டில் நீங்கள் தனியாக வாங்குறதா இருந்தால் ஒரு பாட்டில் 5 ரூபா வாங்கணும். இப்படி வாங்குறப்போ தான் ஒரு லுக்கு கொடுக்கும். சரியா? இது வந்து நம்ம வந்து லோக்கலாக சேல்ஸ் பண்ணும் போச்சுல பிரச்சனை கிடையாது. ஒரு பிராண்டாக நீங்கள் இறங்குறீங்கன்னா பாட்டில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபினாயில் வந்து 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் பக்குவமாக நல்லா பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். எனி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, லைன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வியாபாரம் லைன் போவாங்க, அவங்களும் நீங்கள் ஒரு 4 பாட்டில் டெய்லி எடுத்து போட்டு போனால் கண்டிப்பாக கஸ்டமர் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.